Hello guys, welcome back to Asif Vlogs. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறி குழம்பு. இதுக்கு வந்து சிம்பிளான மெத்தடில் நம்ம செய்வோம். அதுக்காக தான் இதுக்கு பேர் சோம்பேறி குழம்புன்னு வச்சுருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி நம்ம தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்குவோம். ஒரு ட்ரேயில் பாருங்கள், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து தனியாக வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அடுத்து கறியை வந்து வாஷ் பண்ணுவோம். கறியை பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் மீட்டு தான். நல்லா வந்து ஒரு 3 நாள் தண்ணி மாற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணால் அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கவுச்சி கீச்சி அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே டைட்டாக வந்து அந்த ஸ்பைசஸ்க்கு ஒரு ஷாட் வச்சோம். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓகே, இது தொடர்ந்து நம்ம வந்து சிக்கனை பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்திங்களா, உங்களுக்கே தெரியும் நல்லா க்ளீனாக இருக்கும். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் தேவையான ஸ்பைசஸ், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், ரூமில் இருக்கிற தூள், பக்கத்து ரூம்லேருந்து கடை வாங்கி எல்லா தூளையும் அள்ளி கொட்டியாச்சு. ஒன்றா கொட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டோட்டல் எல்லா பவுடரும் வந்து இதில் வந்து ஆட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து இந்த குக்கிங் இருக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லியை வந்து ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் கறி மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ளே போடுறோம். உள்ளே போட்டுட்டு அதோட தக்காளி அதையும் உள்ளே ஆட் பண்ணுறோம். அதோட சேர்த்து கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா எல்லாத்தையும் வந்து மொத்தமாக இதில் ஆட் பண்ணி அப்படியே கையிலேயே ஒரு மிக்ஸ் கொடுக்க போகிறோம். கையிலேயே மிக்ஸ் கொடுக்குறோம். இதுதான் இதுக்கு தேவையான மிக்ஸு, வேறு எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு ஒரு மிக்ஸை போடுறோம். மிக்ஸை போட்டு உப்பு கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சைடில் குக்கரை வந்து அடுப்பில் வச்சாச்சு. கொஞ்சம் லைட்டாக எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெயை ஊற்றிட்டு கருவேப்பில்லை வச்சுருக்கிறது ஸ்பைஸ்லாம் எடுத்து அந்த எண்ணெயிலே போட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை தூக்கி இதுக்குள்ளே போட்டுருவோம். அப்புறம் வந்து அதுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து நம்ம கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு மிக்ஸ் தான், இந்த மிக்ஸ் தான் நீங்கள் கொடுக்க போகிற மிக்ஸ். கடைசி ஒரு மிக்ஸை கொடுத்துட்டு அவ்வளோதான், இதோட நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம போய் அடுத்த வேலையை நம்ம அதை பார்க்க வேண்டியதான். ஸோ நம்ம ரொம்ப டயர்டாக லேசியாக ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதுக்கு பேர் தான் சோம்பேறி குழம்பு. நம்ம எந்த ஒரு வெங்காயம் வதக்கணும், தக்காளி வதக்கணும் அதெல்லாம் தேவையில்லை. எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட வேண்டியது. குக்கரில் அப்படியே போட்டு, இது மீட்டுங்கிறனால நம்ம விசில் வைக்கிறோம். ஃபைனல் அந்த டிஷ்ஷோட ஃபைனல் லுக்கை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஒன்று ஒன்றா போட்டு வதக்கி செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு கலரோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் கிடைக்காது. ஸோ பாருங்கள், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், வேறு ஒரு லொக்கேஷனில் வேறு ஒரு டிஷ்ஷில் மீண்டும் சந்திப்போம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆசிஃப். தேங்க்யூ ஸோ மச்.